ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங். ஸோ நம்ம முன்னாடி வீடியோவில் மெத்தட்ஸ்னால் என்ன, மெத்தட்ஸோட டைப்ஸ் என்ன, மெத்தட்ஸ் எப்படியெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் எல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போது அதோட ஒரு கான்செப்டான மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு மெத்தட்னா என்னன்னு தெரியாது, மெத்தட் பற்றி உங்களுக்கு ஐடியா எதுவும் இல்லைன்னா முன்னாடி வாட் இஸ் மெத்தட்ஸ்ன்னு பற்றி அதோட வீடியோ ஒன்று நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இப்போ நம்ம மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்னு பார்க்கலாம். மெத்தட் ஓவர்லோடிங் இஸ் சிம்பிளி சேம் மெத்தட் நேமை வச்சு டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணி அந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க தோசை மாவு தான். ஸோ இந்த ஒரு தோசை மாவை யூஸ் பண்ணி நம்ம இட்லி, தோசை, ஊத்தாப்பம்னு சொல்லிட்டு நிறைய க்ரியேட் பண்ணுவோம். சேம் வே ஒரு மெத்தட் நேமை வச்சுக்கிட்டு மல்டிபிள் மெத்தட்ஸ் அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்குள்ளேயே, அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயே நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதுக்கான சின்டாக்ஸ் என்ன, இது எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மெத்தட் ஒரே ஒரு டாஸ்க்கை தான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஸோ இப்போயும் அப்படி தான், ஒரு மெத்தட் வந்து ஒரே ஒரு டாஸ்க்கை தான் பண்ணும்போது, ஆனால் ஒரு மெத்தட் நேமில் நீங்கள் மல்டிபிள் வேர்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணி மல்டிபிள் டாஸ்க் பண்ண போகிறீங்க. ஸோ தட் உங்களுக்கு அது ஈஸியாகவும் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இந்த இடத்துல கம்மியாகும், உங்களோட ப்ரோக்ராமோட ரெடபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது, அண்ட் உங்கள் கோட் பார்க்க க்ளீனாகவும் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ சிம்பிள், உங்களோட லாஜிக்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஐம் கோயிங் டு ஷோ யூ ஒரு பேசிக்கான ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐம் கோயிங் டு கெட் மேக் அ மெத்தட் நேம்ட் ஆட் அப்படின்னு ஒரு மெத்தட் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட். ஓகே, ஸோ இதில் ஆட். இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இன்ட் a, int b. ஓகேவா? ஸோ இங்கே உள்ள வந்துட்டு ஸோ இப்போ என்னென்னா நம்ம ரிட்டர்ன் டைப் வந்துட்டு இன்டீஜர் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஷுட் ரிட்டர்ன் யூ த இன்டீஜர். ஓகேங்களா? ஸோ a + b. ஸோ அகெயின் இந்த ஆட்லே ஐ எம் கோயிங் டு கிரியேட் another method, public static int add. Anna with a little twist in it, add a, int b, int c. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம ட்ரிபிள் வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் a + b + c. ஸோ சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் வேர்ஷன் ஆஃப் இட். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி யூ கேன் மேக் இட் ஆஸ் உங்களோட ரிட்டர்ன் டைப்பை சேஞ்ச் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். பட் தட் இஸ் நாட் actual different data, different duplicating or different method overloading, but this also works. நீங்கள் இங்கே இன்ட்டுக்கு பதிலாக யூ கேன் கிவ் டபுள் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ இப்போது டபுள் கொடுத்துட்டு டபுள் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு யூ கேன் அகெயின் மேக் இட் ஆட் double a, double b. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இங்கே உள்ள வந்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் a + b அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, இங்கே மெயின் மெத்தடுக்கு வந்துட்டு all you need to do is just call it. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா system.out போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் பேஜ்க்கு இது போகும். ஸோ ஐம் மேக்கிங் இட் system.out.print ln யூஸ் பண்ணி ஸோ ஆட் மெத்தட் கால் பண்ணுறேன். ஆட் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னது இருக்குது, 2 இன்டீஜர்ஸ் இருக்குது. ஸோ நான் இதில் 10, 20ன்னு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அகெயின் ஐ எம் கோயிங் டு புட் system.out.print
printlnல I'm going to add put again add கால் பண்ணி அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 3 வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஸோ 10, 20, 30 semicolon. Next it's going to be double, so I'm making a bigger number here. System dot out dot print ln யூஸ் பண்ணி add, so comma 3000. so that's it. so இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். now I am running it. see 30, 60 and 5000. ஸோ கரெக்டாக உங்களுக்கு ஆட் ஆகி வந்துடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஆடுன்ற ஒரே மெத்தட் நேமை வச்சு தான் இது ஓவர்லோட் ஆகிருக்கு. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் மெத்தட் ஓவர்லோடிங். இது நம்ம கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம்னு சொல்லுவோம். எப்படின்னா கம்பைல் பண்ணும்போது இது ஒரே நேமில் இருக்கா, வேறு வேறு பேராமீட்டர்ஸ் பாஸ் ஆகியிருக்கா அப்படின்றத செக் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டை ஷோகேஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எந்த வித கன்ஃபியூஷனும் இல்லை. லைக் நீங்கள் கால் பண்ணியிருக்க பேராமீட்டரோட டைப் அண்ட் பேராமீட்டரோட பாசிங் ஒர்க்கை பார்த்துட்டு அது உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் கொடுக்க போகுது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆஸ் சிம்பிள் as that is. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் சேம் கிளாஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணணும் அண்ட் சேம் மெத்தட் நேம் இருக்கணும். டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன் டைப்ஸ் கிடையாது. டபுள் இங்கே நம்ம பண்ணியிருக்க மாதிரின்னு இல்லாமல் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணணும். அண்ட் இது எல்லாமே கம்பைல் டைமில் தான் நடக்க போகுது. அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மெத்தட் ஏன் கம்பைல் டைமில் ரன் பண்ணுதுன்னா ரன் டைமில் எந்த மெத்தடை கால் பண்ணணும், எந்த இதில் ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி நம்ம டிசிஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க. கம்பைல் டைமில் தான் எந்த மெத்தட் கால் பண்ணியிருக்கு, எந்த மெத்தட் கால் பண்ண மெத்தடுன்னு பார்த்து ரன் பண்ண போகிறது கம்பைல் டைமில் தான் ரன் ஆக போகுது. ஸோ அதனால் இந்த டைப் ஆஃப் மெத்தட் ஓவர்லோடிங்கை நம்ம கம்பைல் டைம் மெத்தட் ஓவர்லோடிங்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ரெக்கர்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இன்னும் புரியல, இதில் இன்னும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு எதுவும் குவரிஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் சீ இன் another video.